அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸாக இருக்காங்க. 25,839 மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் 25,842. பிஃபோராகவே நம்ம சொன்னபடி எவ்ரி வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரீவியஸாக அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஈவன் ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லோ. இதுலேருந்தே மார்க்கெட் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டில் ஒரு சின்னதான ஃபால். அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த T=N செட்டப் அப்படிங்கிறது நம்பர்ஸும் டைமிங் கேண்டிலும் சேர்ந்து ஒரே இடத்துல வரதான் நம்ம T=N அப்படிங்கிற ஒரு செட்டப் நம்ம பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரீசன் அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக ஈவன் ஒரு 5 minutes கேண்டில் கூட இந்த T=N செட்டப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு ஃபால். இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது ஒரு T=N செட்டப், இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணணும். நிஃப்டி மட்டும் இல்லை, இன்றைக்கி எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியும் நமக்கு T=N செட்டப் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது நியர் டு நம்பர் பக்கத்துலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் ஃபார் 10 to 10:05 minutes கேண்டிலுடைய லோ தான் இன்றைக்கி லோ. இதுக்கப்புறமாக ஈவன் ஒரு 5 minutes கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம். செகண்ட் டைமிங் கேண்டில் தான் எக்ஸாக்டான ஹை. இதை விடையும் பிஃபோராகவே மார்க்கெட்டில் ஒரு ஹை அண்ட் லோ ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது தெரியல. பட் அதை 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. எவ்ரி வீடியோ சொல்கிற மாதிரி சிம்பிளாக இந்த ஸ்ட்ராட்டஜி படி ஒரு ஹை கட் ஆகும் பொழுது ஒரு லாங்கோ இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம 1 by 1 நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளால் கொண்டு வர முடியும். ஈவன் இந்த இடங்கள் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் T=N செட்டப். 90% இந்த T=N செட்டப் வரும் பொழுது அது ஒரு ஹையராகவோ அது ஒரு லோவாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ரொம்ப பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் இருந்து மார்க்கெட் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ஹை அப்படிங்கிறது நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் இன்றைக்கி ரொம்பவே ஆக்குரேட்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதையும் நம்ம பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இது சென்செக்ஸினுடைய 5 minute சார்ட்டு. அகெயின் சென்செக்ஸ் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் சென்செக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இதன்படி நீங்கள் ஒரு லாங்கில் இந்த இடங்கள்லேருந்து ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன் சிம்பிளான இந்த நம்பர்ஸ் பேஸ்டாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இதுவும் நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 side ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஹை லோ மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன் இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு, என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு, இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸில் எந்த டைம் ஃப்ரேமில் வராங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஒரு பெரிய மொமெண்டம் பெரிய பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மொமெண்டம் வரதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தினுடைய ப்ரெடிஷன்ஸ் வீடியோலேயே நிஃப்டி ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அதன்படி 25,759 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டி கொடுத்துருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர் மாதிரி 200 பாயிண்ட்ஸ் கேட்ட வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 25,900 புட் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 100 ருபீஸில் எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த டார்கெட் இன்றைக்கி ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் கால் எடுக்கிறோம், அதில் என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து டீ கோல்டியன் செட்டப் போகிறாங்க, அதுலேருந்து எந்த விதமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டிசம்பர் கேண்டில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. பிஃபோராகவே நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 26th நவம்பர் இந்த பெரிய கேண்டில் வந்து இந்த 26th நவம்பர் அண்ட் 5th டிசம்பர் வந்து இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து இந்த கேண்டிலுக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது மல்டிபிள் டைம் சைக்கிளான இந்த 26th நவம்பர் அண்ட் 5th டிசம்பர் இந்த கேண்டிலுக்குள்ளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈவன் தோ இந்த 5th கேண்டிலுக்கு கீழே க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இம்மீடியட்டாக இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த 26th கேண்டிலினுடைய லோ வந்து நமக்கு 25,842.95 25,842. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வந்து 25,842.95. மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,839. கிட்டத்தட்ட இதுக்குள்ளாகவே மார்க்கெட் க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப நியராக இதுக்குள்ளாகவே க்ளோஸ் ஆகிருந்தாலும் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நியர்பை இந்த ப்ரீவியஸ் 26th நவம்பருக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டுமாரோ இந்த லெவல்ஸ்க்கு கீழே மார்க்கெட் ஒரு 15 minutes கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம ஷார்ட் போகிறதுக்கும் இன்ட்ராடேல அபவ்ல க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம லாங் போகிறதுக்குமான விஷயங்கள் வந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். ரீசன் வந்து இந்த ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு கேண்டில். அண்ட் எப்போவுமே வந்து இந்த ப்ரீவியஸ் டைமிங் கேண்டில் நெக்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து இன்சைட் பார் மாதிரியான செட்டப்பில் வந்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். பட் இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு செட்டப் அப்படிங்கிறது இந்த 26th and 5th டிசம்பருக்குள்ளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஒன்ஸ் வந்து இதுக்கு மேலே போகும்பொழுது ஃபர்தராக ட்ரெண்டிங் மூவ் கொடுப்பதற்கும் இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு ட்ரெண்டிங் மூவ் டவுன் சைட் கொடுப்பதற்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். பட் ரொம்பவே மைல்டாக லோவில் க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதாலும் ஈவன் தோ இதுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5th டிசம்பருக்கு கீழே க்ளோஸாக இருக்கிறது மார்க்கெட்டில் பியர் சென்டிமெண்ட் தானே தவிர்த்து லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஒரு பொசிஷனலாக கிடையாது. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நாம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இப்போ நம்பர் பேஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் லோவில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதும் சரி, இல்லை ப்ரீவியஸ் ஹையில் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதும் சரி, பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் படி இந்த 25,842க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது அகைன் ஒரு வீக்கான சுச்சுவேஷனையே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஸ்டில் லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஈவன் தோ இதுக்கு பிஃபோராகவே இருந்த அந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு குட் சைன். மார்க்கெட் வந்து டுமாரோ நம்ம பிஃபோராகவே சொன்னபடி இந்த 25,842க்கு கீழே ஒரு 15 minutes
க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம வந்து டவுன் போகிறதுக்கும், இல்லை இதுக்கு அபோவ் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது இன்ட்ராடேயில் அபோவ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம லாங் போகிறதுக்குமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து பேங்க் நிஃப்டி கம்மிங் 2 டேஸில் வந்து 700 to 750 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கம்மிங் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேல வந்து ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய நிஃப்டிலையும் நடக்கலாம். நேற்று நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் இம்பாக்ட் இருக்கும் வித்தின் 2 டேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ நாளான்னைக்கு நமக்கு வந்து சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியம் இருக்குது. இது மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு 20 கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது கம்மிங் 2 டேஸில் நமக்கு வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய டேட். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு வீக்கான சுச்சுவேஷன். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நிஃப்டியினுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டி வந்து 16 பாயிண்ட் மட்டுமே நமக்கு வந்து நெகட்டிவ்லையும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுலேருந்தே வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமா இருக்காங்க. பட் நிஃப்டி கம்ப்ளீட்டாகவே ஒரு பியர் சென்டிமெண்ட்லேயே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் இந்த கேண்டில் இந்த 5th and 26 நவம்பருக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் பொசிஷனலாக லாங் அப்படிங்கிறது கிடையாது. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே வேறு, பொசிஷனல் அப்படிங்கிறது வேறு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இன்ட்ராடேலேயே நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 320 ஆர் 315 வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். பட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது லாங் போகிறதுக்கான பிளேஸ் இது கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் படி நமக்கு பை வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக லாங் போகலாம். ஆஸ் ஆஃப் நவ் பொசிஷனலாக பை இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 25th நவம்பர் அப்படிங்கிறத நம்ம பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸ்டில் வந்து மல்டிபிள் கேண்டில்ஸ் கண்டினியூஸாக 1 2 3 4 5 5th கேண்டில் வந்து நமக்கு இது மாதிரி இந்த 25th நவம்பருக்குள்ளாகவே பக்கத்தில் வந்துட்டு ஸ்டில் ஈவன் ஒரு கேண்டில் கூட இந்த 25th கேண்டிலான இந்த 59,166 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் சஸ்டெயின் ஆகிட்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். கம்பேர் த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து இந்த ஹைக்கு உள்ளாக க்ளோஸ் ஆகாமல் இருப்பது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் நிஃப்டி வீக்கான சுச்சுவேஷன். பேங்க் நிஃப்டி வந்து ரெண்டுமே நமக்கு இது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்த அளவுக்காக இல்லாமல் இருக்கலாம். பட் பேங்க் நிஃப்டி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமாக இருக்காங்க. நிஃப்டி வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த லோக்கு கீழே மார்க்கெட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நமக்கு 58,746 வரைக்குமே வரதுக்கான 58,746 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே ஃபர்தராக நமக்கு ஷார்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஆஸ் ஆஃப் நோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மொமெண்டம் படி பார்க்கும் பொழுது கம்மிங் 2 டேஸில் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி கொடுப்பதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய நிஃப்டிலையும் நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மறுபடியும் சொல்கிறபடி லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 10th டிசம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 10th டிசம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 10th டிசம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 10th டிசம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆங்கிலோ மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 10th டிசம்பர், சர்வீஸ் செக்டார், ஆட்டோ செக்டார், ஹெல்த் கேர் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நம்ம
ஃப்ரைடே லாஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நம்ம எவ்ரி வீக் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ணலாம், டீ கோல்டன் செட்டப்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டு ஃப்ரைடே போஸ்ட் பண்ண வீடியோவில் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்தது, இல்லை இந்த வீடியோவில் இருக்கிற டைமிங் கேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன், இல்லை இது வந்து இந்த லெவல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணும் பொழுது இது மற்ற நண்பர்களுக்குமே அதை கொண்டு போய் சேரும். ஸோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.